الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفأمن أهل القرى أن يأتيهم بأسنا بياتا وهم نائمون أفأمن أهل القرى أن يأتيهم بأسنا ضحى وهم يلعبون صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்தனை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளுக்கு மத்தியிலே மனிதர்களாகி எங்களை பகுத்தறிவை தந்து அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்காக நபிமார்கள் வேதங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக உணர்ந்து புரிந்து அதன்படி செயல்படுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் அதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் கண்டிப்பான், கண்டித்திருக்கிறான், கண்டித்துக் கொண்டிருக்கிறான், கண்டிப்பான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் அவர்களுக்கு நோவினை தரும் பயங்கரமான பல வேதனைகள் இருக்கிறது என்றெல்லாம் அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தாரை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கிராமவாசிகள் என்று ஆரம்பித்து நிறைய விடயங்களை பேசுகிறார். ஒரு ஊருடைய பரக்கத், ஒரு ஊருடைய செழிப்பு, ஒரு ஊருடைய கலகலப்பு, அது ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கட்டும், பொருளாதார சம்பந்தமாக இருக்கட்டும், குடும்பவியல் சம்பந்தமாக இருக்கட்டும், இந்த பரக்கத்தும் இந்த செழிப்பும் வேண்டுமாக இருந்தால் இரண்டு அம்சங்களை அந்த ஊர் மக்களிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். அந்த இரண்டு அம்சங்களும் என்ன? வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். ஒரு ஊர்வாசிகள், கிராமவாசிகள் இரண்டு விடயங்கள்: ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், தக்வாவை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அவனை ஒருவனாக ஏற்று அவனால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், அவனால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள், அவனால் அருளப்பட்ட வேதங்கள், கியாமத்துடைய நாள், இது போன்ற எல்லா விடயங்களையும் உறுதியாக நம்பி அவனுடைய செயல்பாடு அமைய வேண்டும். இரண்டாவது தக்வா உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். தக்வா என்றால் அதற்குள்ள இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹ்வால் ஏவப்பட்ட கடமைகளை முறையாக
எடுத்து நடக்க வேண்டும். இரண்டாவது, அவனால் விளக்கப்பட்ட பாவங்களை முற்று முழுதாக தவிர்த்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவு தன் சக்திக்கு ஏற்ப அவர் செய்ய வேண்டும். விலக்கப்பட்டவைகளை முற்று முழுதாக சக்திக்கு ஏற்ப அங்கு வராது. எதை வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை முற்று முழுதாக விடுவதுதான் சுலபம். எனவே அதை மொத்தமாக விட வேண்டும். இந்த இரண்டையும் ஒரு ஊர் மக்கள் செய்தால் வானத்துடைய பூமியுடைய பரக்கத்துடைய வாசல்களை நாம் அந்த ஊரை நோக்கி திறந்து கொடுப்போம். ஆனால் அதிகமான கிராமவாசிகள் அப்படி நடக்கவில்லை. வலாக்கின் கல்லபோ, அல்லாஹ்வை பொய்ப்பித்தார்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை பொய்ப்பித்தார்கள், அல்லாஹுடைய வேதங்களை பொய்ப்பித்தார்கள், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய புத்திமதிகளை எல்லாம் புறக்கணித்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், ஃபஅഖذناஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த அந்த பாவத்தின் மூலமாக அந்த கிராமங்களை நாம் பூண்டோடு அழித்தோம், வேதனை கொண்டு அவர்களை பிடித்தோம் என்ற பொருள் வர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்தின் மூலமாக ஒரு ஊருடைய பரக்கத்திற்கு மிக பிரதானமாக இன்றியமையாத இரண்டு அம்சங்கள் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், தக்வாவை கடைபிடித்து நடத்த வேண்டும். சமூக விரோத செயல்கள் அந்த ஊருக்குள்ளே தலைவிரிக்க தாண்டவமாடக்கூடாது. பகிரங்கமாக அந்த பாவங்கள் அந்த ஊருக்குள்ளே நடக்கக்கூடாது. ஈமானிலும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அல்லாஹுடைய ஏவல்கள் அந்த ஊரிலே சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். விலக்கல்கள் முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டும். இது நடக்கல, ரொம்ப பயங்கரமான சோதனைகளை அல்லாஹ் இந்த பூமியை நோக்கி இறக்குவான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகிறார். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம், அஃபஅமின அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பக்ஸுனா பயாத்தம் வஹும் நாயிமூன். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் எந்த நேரமும் என்னுடைய தண்டனை அவர்களை பிடிக்கலாம். இந்த இரண்டு நிபந்தனைகள், ஈமானில் உறுதி, சமூக விரோத செயல்களில் இருந்து அவர்கள் தப்பி ஏவப்பட்டவைகளை முறையாக எடுத்து நடக்காமல் இருந்தாலே அந்த ஊரை தண்டிக்கப்படுவதற்கு ரொம்ப பொருத்தமானதாக மாறிவிடும். அது எந்த நேரத்திலும் வரலாம். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு ஊர்வாசிகள் எப்படி அச்சமற்றிருக்கிறார்கள், ஐயத்தியகும் பக்துனா பயாத்தம் வஹும் நாயிமூன். இரவிலே எந்த கவலையும் இல்லாமல் ஆழ்ந்த நித்திரையிலே அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தண்டனை, எங்களுடைய கொடும்பிடி அவர்களை பிடிக்காது என்று எப்படி அச்சமற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இரவிலே தூங்கினால் காலையிலே ஆபியத்தோடு எழும்புவதை அது சந்தேகமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று எத்தனை கிராமங்கள் இரவோடு இரவாக மண்ணுக்குள் புதையுண்டு போகிறது. எத்தனை கிராமங்கள் கடல் அலைகளின் மூலம் அள்ளி செல்லப்படுகிறது. எத்தனை கிராமங்கள் மண் சரிவினால் பாதிக்கப்படுகிறது, வெள்ள பிரளயத்தினால் பாதிக்கப்படுகிறது. இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. இரவிலே ஆழ்ந்த நித்திரையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சில நேரம் எங்களுடைய வேதனை அவர்களை பிடித்துக் கொள்ளும். அல்லது பட்டப்பகலிலே துஹாவுடைய நேரத்திலே மனிதர்கள் ஆங்காங்கே தங்களுடைய விளையாட்டுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே திடீரென்று அந்த முழு ஊரையும் சூறையாடுகின்ற எங்களுடைய ஒரு தண்டனை, ஒரு வேதனை அவர்களை பிடிக்காது என்பதில் எப்படி அவர்கள் அச்சமற்றவர்களாக இருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மூன்று வசனங்களும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்கிறது. எந்த ஊரிலே ஒழுக்கமும், எந்த ஊரிலே ஈமானும் பாவச் செயல்களும் குறைந்திருக்கிறதோ நிச்சயமாக அந்த ஊருக்கு வானம் பூமியுடைய பரக்கத்து வரும். அப்படி இல்ல, இந்த உலகத்திலே குர்ஆனுடைய சரித்திரங்களை கிட்டத்தட்ட 24-25 நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அத்துணை நபிமார்களுடைய வரலாற்றிலும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர, அவர்களுடைய கௌமை தவிர மற்ற அத்துணை நபிமார்களுடைய கௌமும் தண்டிக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். தகுல்லன் அஹதனா பிதம்பி, நாம் யாரையெல்லாம் பிடித்தோமோ நாம் ஒரு நாளும் அவர்களுக்கு அநியாயம் செய்யல. எந்தெந்த கௌமுக்கு தண்டனை வந்ததோ சத்தியமாக அத்துணை பேரும் அவரவர் செய்த பாவத்தின் காரணத்தினால்தான் அந்த தண்டனை கொண்டு பிடிக்கப்பட்டார்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. சில பேரை பூமியை பிளக்க வைத்து அப்படியே அவர்களை சுழி வாங்கினோம்.
பாரிய சப்தத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய கல்விகளையும் காதுகளையும் வெடிக்க வைத்து துடி துடித்து அவர்களை இறக்க வைத்து குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். வமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா. ரொம்ப பயங்கரமான காற்றுகள், இது போன்ற அழிவுகள், இடிமுழக்கங்கள், இவைகளை நாம் அனுப்பி பல பேரை நாம் அளித்திருக்கிறோம். வமின்ஹும் மன் அக்ரக்னா. சில பேரை பயங்கரமான வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி அவர்களை மூழ்கடித்து முழு உலகத்தையும் நாசமாக்கி இருக்கிறோம். எல்லாத்திற்கும் காரணம் அவர்கள் செய்த பாவம், சமூக விரோத செயல்கள், குற்றங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக இந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். அவர்களுடைய கௌம் ஏன் அளிக்கப்பட்டது? அன்இபுதுல்லாஹ் வத்தகு வஅத்தியூன். 3 ஏவல்கள் அந்த கௌமுக்கு மத்தியிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் விடுக்கப்பட்டது. 1, இபாதத்தை சரியாக செய்ய வேண்டும். 2, தக்வாவை கடைபிடிக்க வேண்டும். இபாதத்தை மாத்திரம் செய்வது போதாது, விலக்கப்பட்டவைகளையும் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த கட்டளை 2வது கட்டளை. 3வது அந்தந்த கௌமுக்கு அனுப்பப்படுகின்ற நபிமார்களுடைய வழிமுறை சுன்னத்து தானே என்று உதறிவிடாமல் அந்த நபிமார்களை எல்லா விடயத்திலும் பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த 3 கட்டளைக்கும் மாற்றம் செய்தனால முழு உலகத்தையும் அல்லாஹ் 80 லட்சம் முஸ்லிம்களை தவிர பூண்டோடு அழித்து நாசமாக்கினார். இந்த 3 பாவங்களும் எந்த ஊரிலேதான் இல்லாமல் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், இரவிலே தண்டனை வரும், காலையிலே தண்டனை வரும். தண்டனை வருவதற்கு ரொம்ப தகுதியான ஒரு உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி பயமில்லாமல் நீங்கள் உலகத்திலே வாழ்கிறீர்கள்? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமை எடுத்தால் வியாபாரத்திலே மோசடி, கலப்படம், ஏமாற்றம். அல்லாஹ் பாதுகாக்க கண்ணியமானவர்களே, நேர்மையாக வியாபாரம் செய்பவர்கள் யார் என்றால், ஒரு பெரிய சந்தைக்கு சென்றால் கடைசி காலத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருத்தர் 2 பேர் தான் மீதமாகுவார்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு காலத்திலே வாழ்கிறோமா என்ற சந்தேகம் வருகின்ற அளவுக்கு நேர்மை, நியாயம், நம்பிக்கை, நாணயம் எல்லாம் குளிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரத்திலே அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள். நெருப்பு மலை பொழியப்பட்டு அழிக்கப்பட்டார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம், அவர்களுடைய அந்த ஊரு அப்படியே சுமார் 5 லட்சம் மக்களோடு, 5 லட்சம் மஹல்லாவாசிகளோடு உயர்த்தப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், அந்த ஊரிலே கொக்கரிக்கின்ற கோழிகளும் குறைக்கின்ற நாய்களுடைய சப்தமும் முதலாவது வானத்திலே இருக்கின்ற மலக்குமார்களுக்கு நேரடியாக கேட்கின்ற அளவுக்கு தூக்கி தலைகீழாக புரட்டப்படுகிறது. டெக்சி என்ற அந்த பகுதி இன்னும் அதை அல்லாஹ் உதாரணமாக வைத்திருக்கிறான், படிப்பினைக்காக வைத்திருக்கிறான். என்றால் ஆண்களும் சேர்ந்து தங்களுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்கின்ற ஒரு கேவலமான செயலை செய்தனால அழிக்கப்பட்டார்கள். இன்று லைசன்ஸ் எடுத்துக்கொண்ட அந்த பாவத்தை நாடு நாடாக ஊரூராக செய்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் முனைகிறார்கள். சில பொழுது அதைவிட கேவலம், ஆணாக பிறந்தவன் தன்னை பெண்ணாக மாற்றுகிறான், பெண்ணாக பிறந்தவள் தன்னை ஆணாக மாற்றுகிறாள், மனிதனாக பிறந்தவன் தன்னை ஒரு நாயாக மாற்றுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மனிதனே மனிதன் முடிவெடுக்கிறான். பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நான் வாழ்வதை விட ஒரு நாயாக பிறந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சத்திர சிகிச்சையின் மூலமாக முகங்களை நாய்களாக மாற்றுகிறார்கள். எந்த நபிமாருடைய கௌமும் இந்த பாவத்தை செய்யல. அப்படியான பயங்கரமான பாவங்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மேலால் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பி ஒரு மூமியினுடைய தன்மை என்ன தெரியுமா? இந்த பாவங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கவலைப்பட வேண்டும். அதற்காக நான் என்ன செய்யலாம் என்று அவர் திட்டம் தீட்ட வேண்டும். கையால் தடுக்க முடியுமா? அவர் தடுக்க வேண்டும். இது ஈமானுடைய முதல் ஸ்தானம். நாவினால் தடுக்க முடியுமா? அவர் தடுக்க வேண்டும். இது 2வது ஸ்தானம். 3வது கண்ணியமான கணவான்களை, சகோதரர்களே, அவர் கையால், நாவினால் அல்லது பவி அல்விகை என்று கடைசியிலே வருகிறது. அந்த உள்ளத்தால் கவலைப்படுவதோடு அதை இல்லாமலாக்குவதற்கு என்ன திட்டம் தீட்டலாம் என்று சவாவும் அவர் யாரை அணுகினால் இதை நிறுத்தலாம், யாரோடு பேசினால் இதை தடுக்கலாம், பாவியோடு நேரடியாக பேசினால் இதை தடுக்கலாமா, அல்லது இவனும் கண்ட்ரோல் ஆகிற ஒருத்தரிடத்திலே இதை முறைப்பாடு செய்தால் இதை இல்லாமலாக்க முடியுமா? இரவு யோசிக்க வேண்டும், பகல் யோசிக்க வேண்டும், தொழுகையிலே துஆ செய்ய வேண்டும். இது ஈமானுடைய கடைசி படித்தரம். இந்த 3 படித்தரமும் எங்களுடைய கல்வில இல்லையா? நடக்கிறது நடக்கட்டும், செய்யறது செய்யட்டும், நானும் என்னுடைய குழந்தைகளும், நானும் என்னுடைய தொழிலும், நானும் என்னுடைய வீடும் சேஃபாக இருந்தால் எனக்கு தேவையில்லை என்றிருந்தால் இவருடைய ஈமானில் சந்தேகிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
எனவேதான் ஒரு சமூக ஒரு யாப்பை இயற்றுகின்ற பொழுது அது ஒரு நாடாகட்டும், ஒரு ஊராகட்டும், ஒரு மாகாணமாகட்டும் அல்லது மாவட்டமாகட்டும், சில ஒழுங்குமுறைகளை அப்படியே வரிசையாக அந்த ஊருக்குள்ள சில சட்ட திட்டங்கள் போடப்படுகின்ற பொழுது ஒரு பகுதி வரும் குற்றவியல் தண்டனை என்ற ஒரு பகுதி வரும். அந்தந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி தண்டனை. இது உலகத்திலே பொதுவான நடைமுறை. அல்லாஹ் இந்த அகிலத்தாருக்கு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது பிக்குடைய கிதாபிலே கடைசியிலே வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் கிதாபுல் ஜினாயா, குற்றங்களுக்கான தண்டனைகள் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு பாடம் வரும். அப்படி இல்லை என்றால் ஒரு நாட்டை செய்ய முடியாது. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓடுவது தடை. அதை செய்தால் அதற்குள்ள தண்டனை. அது அப்படி ஒரு சட்டம் இல்லை என்றால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமா? பொதுவாக இஸ்லாம் ஒரு தனி நபருடைய நலவை பார்ப்பதா அல்லது ஒட்டுமொத்தமான சமூக நலனை பார்ப்பதா என்று வந்தால் சமூக நலனைத்தான் பார்ப்போம். சமூக நலனைத்தான் பார்ப்போம். இதற்குத்தான் அரபியிலே ஹுதூத் என்று சொல்லுவார், தண்டனைகள். எங்க பாசையிலே நாங்கள் இதை பரிபாசையிலே இதை வழக்கமாக பாவிக்கிறோம். சில சமூக விரோத செயல்கள் நடக்கும் பொழுது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில தண்டனை வருவது ஒரு பக்கம், இந்த உலகத்திலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதைத்தான் இவ்வளவு நேரமும் ஓடி காண்பித்த அல் குர்ஆன் வசனங்களின் மூலம் நான் சொன்னேன். அந்த தண்டனை எங்கள் ஊருக்கு வரக்கூடாது, அந்த தண்டனை எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடாது என்றால் ஒவ்வொரு குடிமகனும் அதில் கவனம் செலுத்தி ஆக வேண்டும். கண்ணியமான கணவான்களே, ஹத்தி என்றால் அரபியிலே அல் மன் என்ற பொருள், தடை. ஒரு எல்லை போட்டால் அந்த எல்லைக்கு இந்த பக்கம் இருப்பவர் அதை அங்கால் தாண்டக்கூடாது, அந்த பக்கம் இருப்பவர் இந்த பக்கம் வரக்கூடாது. ரெண்டு இடத்திற்கு மத்தியிலே போடுகின்ற ஒரு தடை. தடை என்று ஏன் சொல்லப்படுகிறது? அதற்கு காரணம் எழுதுகிறார்கள். சும்மியத் உகூபாத்துல் மஆசி ஹுதூதா, பாவங்கள் செய்வதற்காக கிடைக்கப்படுகின்ற பனிஷ்மெண்ட் இருக்கிறதே, அதற்கு அரபியிலே ஹுதூத், ஹத்துகள், எல்லைகள், தடைகள் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் லிஅன்னஹா ஃபில் காலிப் தம்னஉல் ஆஸி மினல் ஔதி இலா தில்கல் மக்ஸியா. அந்த தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது, அதனுடைய ருசியை அவன் அனுபவிக்கின்ற பொழுது திரும்பவும் ஒரு வாட்டி அந்த பாவத்தை அவன் நெருங்க மாட்டான். திரும்பவும் அதே பாவத்தை செய்ய அந்த தண்டனை அவனை தடுக்கும். அவனை மாத்திரமல்ல, அந்த தண்டனையை பார்த்து கொண்டிருக்கின்ற பல பேரை பல வருடங்களுக்கு அந்த பாவத்தை செய்ய விடாமல் தடுக்கும். இதான் ஹத்தி என்று சொல்வது, தடை. அந்த தண்டனைகள் சரியாக நிறைவேற்றப்படுகின்ற பட்சத்தில் தான் அந்த பாவத்தை அவர்கள் விட்டு ஒதுங்குவார்கள். உதாரணமாக, ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் நியதி. அதை பார்க்கின்ற நேரத்தில் இன்னும் ஒரு கொலைதான் அதிகப்படுகிறது, அதில் என்ன லாபம் இருக்கிறது என்று மனிதன் யோசிக்கலாம். ஒரு கொலைக்கு கொலை என்று வருகின்ற பொழுது இன்னும் 10 பேரை கொலை செய்ய நாடியவன் திரும்ப அந்த கொலையை செய்ய இந்த மண்ணுக்கு மேலால் உயிரோடு இருக்க மாட்டான். அப்படி ஒன்று இல்லை என்றால் எத்தனையோ பேரை இந்த கையால போட்டு தள்ளிக்கிறேன், ஓட போடுறது எனக்கு பெரிய விடயம் இல்லை என்று மாறுதட்டி சொல்லுவார். நான் ஒரு வாட்டி அல்ல ஜெயிலுக்கு போனதே, அது என்னுடைய மாமி வீடு மாதிரி, நான் போவேன் போடுவேன் போவேன் வருவேன் என்றெல்லாம் பெருமை தட்டி இந்த உலகத்திலே பேசுகிறார்கள் என்றால் அவருக்குள்ள தண்டனை சரியாக கொடுக்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, அதை பார்க்கின்ற இன்னும் பல பேர் இவ்வளவு பெரிய கொடூர செயலை செய்தாலும் 3 மாதத்திலே வெளியே வர வேண்டுமா, வெளியே வர முடியுமா? அப்படி என்றால் இது சிம்பிள். 10 லட்சம் ஒரு தலைக்கு அவன் வாடகை பேசி அதை ஒரு தொழிலாகவே அந்த கொலையை செய்கிறான் என்றால் அந்த தண்டனை சரியாக நிறைவேற்றப்படாததுதான் காரணம். எங்களுடைய நாட்டிலே அதை நிறைவேற்ற முடியாது. நாங்கள் நாட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும். ஷரியத்தை பற்றி நான் பேசுகிறேன். உதாரணத்திற்காக, எந்தெந்த பாவத்திற்காக இஸ்லாம் தண்டனையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது? ஒரு மனிதன் ஹராமான பார்வை பார்க்கிறான் என்றால் அவளை இந்த உலகத்தில் யாராலும் தண்டிக்க முடியாது. செய்தது பாவம், அது அவனோடும் அல்லாஹுவோடும் இருக்கட்டும், அது அவனோடும் அல்லாஹுவோடும் இருக்கட்டும். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுக்கு இஸ்லாம் தண்டனை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. பகுத்தறிவோடு அதை சரியாக ஆராய்கின்ற பொழுது அந்த தண்டனைகளே இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான், மனித இனத்தை பாதுகாக்க வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உருவாக்கி இருக்கிறான் என்பது புரியும். அதுல முதலாவது அஸ்ஸினா, விபச்சாரம். திருமணம் முடிக்காதவன் விபச்சாரம் செய்தால் 100 சாட்டை அடி அடிக்க வேண்டும். திருமணம் முடிக்காதவர்
சில பேர் வருவார்கள், இந்த பாவத்தை செய்துவிட்டேன், அதில் நான் துப்புரவாக வேண்டும். எங்களுடைய ஏரியாக்களிலும் ஒரு காலத்திலே அப்படியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. மனம் வந்து அந்த தண்டனையை ஏற்றவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். பாவம் செய்தால் மன்னிப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாங்கள் என்ன செய்வோம், ஒரு பிரம்பை எடுத்து ஏதோ பேருக்கு ஒரு 100 அடி அடிப்போம். ஆனால் இது திருமணம் முடிக்காதவர்களுக்கு சாட்டை அடி என்பது நாங்கள் அடிக்கின்ற திறம்படி மாதிரி அல்ல. சுழற்றி அந்த தோளால் செய்யப்பட்ட அந்த கைப்பிடி சாட்டையை பிடித்து சுழற்றி ஒரு அடி அடித்தால் அந்த அடி மேலிலே பட்டவுடனே அது ஒரு இடத்திலே தாக்காது. திறம்பால் அடித்தால் அடிபட்ட இடம் மாத்திரம், அது முழு உடலையும் சுத்திக் கொள்ளும். அடிபட்டு அந்த சவுக்கை திரும்ப இருக்கின்ற பொழுது நடுத்தோல் அப்படியே கலந்து வரும். இடையிலே உள்ள 2 பகுதிகளும் அப்படியே வீக்கம் இருக்கும். சில தண்டனைகளை பார்த்திருக்கிறோம். சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே வீசா இல்லாமல் அதிகமான நாள் இருந்தால், உதாரணம் 1 வாரம் முடிந்து வீசா இல்லாமல் அந்த நாட்டுக்குள் நடமாடியவன் குற்றவாளியாக பிடிக்கப்பட்டால் அவனை சிறைக்குள்ளே போடுவார்கள். ஒரு நாளைக்கு 1 அடி வீதம் கொடுப்பார். எத்துணை நாள் இருக்கிறோ அத்துணை நாளுக்கும் தண்டனை. ஒரு அடி அடிக்கின்ற பொழுது அவரை ருக்குவிலே மாதிரி ஒரு கம்பியிலே கழுத்தை மாற்றி அவர்களை குனிய வைத்து அடிக்கின்ற அடி அடித்துவிட்டால் சில சதை துண்டுகள் பக்கத்தில் இருக்கின்ற செவர்களுக்கு தெரிச்சிரு. அடுத்த நாள் அடிபடுகின்ற பொழுது சில நேரம் அதே புண்ணிலே படும். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் படைக்கப்பட்ட மஹ்லூகா அல்லது கைரு மஹ்லூகா என்ற ஒரு வாதம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே எழுந்தது. குர்ஆன் அவர்கள் சொன்னார்கள், இது மஹ்லூக் அல்ல, இது அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வுடைய நாட்டிலிருந்து வந்தது. ஆனால் அந்த நாட்டு அரசன் இதையும் மஹ்லூக் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அடம் பிடித்தான். அவர்கள் சொல்லவில்லை. சிறையிலே போடப்பட்டு அடிக்கப்படுகிறதே, அடிக்கின்ற ஜல்லாவி என்று சொல்லக்கூடிய அந்த சாட்டையால் அவரை அடிப்பதற்கென்றே தேர்ந்தெடுத்த அந்த மனிதன் சொல்லுகிறான், அடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தாங்க முடியாது. எந்த அளவுக்கு அவர்களுடைய நிலையாகிவிட்டது என்றால், ஒரு கட்டத்திலே அவர்களுடைய வேஷ்டி கலந்து விழப்போகிறது. அந்த வேஷ்டியை கூட கட்டிக் கொள்கின்ற ஒரு தைரியம் அவர்களுக்கு கிடையாது. அவ்வளவு சக்தி இழந்து விட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்களாம், உன்னுடைய கலாமை பாதுகாப்பதற்காக வேண்டி இவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறேன் ரப்பே, இப்பொழுது நீ என்னுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று அவர்கள் சொன்ன உடனே அந்த ஆச்சரியத்தை பார்த்தேன். அந்த கைலி அந்த சாரம் தானாக அவர்களுடைய இடுப்பிலே விருகியது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், சிறுநீர் கழித்தால் அது இரத்தமாக போகும். ஒரு 100 கசையடி அடித்தால் சில நேரம் 80 தாண்டும் பொழுது அவன் உயிரிழந்து விடுவான். திரும்ப ஒரு வாட்டி அவருடைய உசுரிலே அறவாசி எடுத்த மாதிரிதான். இதே திருமணம் முடித்தவர்கள் செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேசுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக, கேட்பதற்கு கொஞ்சம் காரமாக இருந்தாலும் அவர்களை கல்லெறிந்தே கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இதை சொல்லுகின்ற பொழுதே உங்களுடைய நேரி புல்லரிக்கும். வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். திருமணம் முடித்தவர்கள் அவர்கள் இந்த உறவிலே, இந்த அசிங்கமான இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்குள்ள தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தண்டனை நாட்டி வைத்தவர்களை சாகும் வரைக்கும் கல்லடிக்கின்ற பொழுது ஒரு சொத்து அவர்கள் பற்றிய இரக்கம் உங்களுடைய உள்ளத்திலே பிறக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, ரூம் போட்டு ஆயிரக்கணக்கு செலவழித்து மணித்தியால கணக்கிலே சல்லாபத்திலே ஒரு பெண்ணோடு ஈடுபடுவதற்கு பேரல்ல ஜினா. நாங்கள் பூசுகின்ற அத்தர் குப்பி, நாங்கள் கண்ணுக்கு இடுகின்ற சுருமா குப்பி இருக்கிறதே, ஹத்னா செய்யப்பட்ட பகுதி, ஒரு தடவை அதற்குள்ளே நுழைந்து வருவதற்கு வேண்டுமானால் கூடினால் 2 செகண்ட் போகும். அந்த இன்பத்தை அங்கு சம்பூர்ணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் முடித்த ஒரு ஆண், திருமணம் முடித்த ஒரு பெண் 2 செகண்ட்கள் எடுத்து அந்த வேலையிலே ஈடுபட்டால் அந்த நிமிடத்திலிருந்து இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பாவத்துடைய பாரம் இருக்கிறதே, நாங்கள் எங்கட புத்திக்கு யோசிக்கிறதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பெரிய பாவத்தை செய்தார்கள்? வேண்டாம் என்ற கனியில் ஒரு கனியை கடித்தார்கள், அதை விழுந்தவும் இல்லை, தூக்கி வீசப்படுகிறார். அல்லாமா இப்னு கையிம் ஜௌஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், ஷைத்தான் என்ன பெரிய பாவத்தை செய்தான்? ஒரே ஒரு சுஜூத், அது அல்லாஹ்வுக்கு அல்ல, ஆதமுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை ஒரே ஒரு தடவை பெஸ்டல்லாஹ். அதற்கு முன்னால் எத்தனையோ சொல்லி அவன் செய்யல என்று எந்த ரெக்கார்டும் இல்லை. அதற்கு முன்னால இது மாதிரிதான் இவர் எத்தனையோ தடவை பல விடயங்களை சொல்லி இருக்கிறேன், இவன் சரியாக செய்ததில்லை, இதுக்கு பின்னால் இவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் டிசைட் பண்ணல.
ஒரே ஒரு கட்டளை, ஒரு சுஜூத், அதுவும் அல்லாஹுக்கல்ல, அல்லாஹுக்கு செய்ய சொல்லியிருந்தா 1000 அல்ல, கியாமத்து வரைக்கும் அவன் சுஜூதில் இருந்திருப்பான், அதுல சந்தேகம் இல்லை. மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நான் சுஜூது செய்வதா? ரஜீமாக்கப்பட்டான் ஒரு தடவை வாழ்க்கை. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, எனவே ஹத்தி என்று வருகின்ற பொழுது விபச்சாரம் இருக்கிறது, பெண்களை இட்டு கட்டுவது ரொம்ப கொள்ளாத பாவம். அதற்கு 80 சாட்டை அடி. ஒரு பெண்ணும் ஆணும் தினா செய்கிறார்கள் என்றால் அதை அந்த ஊர் தலைவரிடத்திலே வந்து சொல்பவன் தான் மாத்திரம் கண்டிருந்தால் அதை வந்து சொல்லக்கூடாது. அதோடு 4 சாட்சிகள் வேண்டும். அந்த 4 சாட்சிகளும் இல்லாமல் வந்து சொல்லி அந்த 2 பேரையும் விசாரிக்க, அந்த 2 பேரையும் அதை மறுக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலே அந்த பாவம் நடந்திருந்தாலும் வந்து சொன்னவருக்கு 80 சாட்டை அடிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த பாவங்களுடைய விபரீதத்தை பாருங்க. இந்த திருமணம் முடிக்காமல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிப்பது, அல்லது ஒரு வாலிபனை வலை போட்டு விரித்து அவன் திருமணத்திற்கு முன்னாலே அவனை சீரழிப்பது, அல்லது திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்கின்ற ஒரு மனைவியோடு இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டால் அந்த குடும்பத்திற்குள் என்ன பிரச்சனை? இது அம்பலப்படுத்தப்பட்டால் அந்த கணவன் அந்த மனைவியை எப்படி பார்ப்பான்? அந்த பெண்ணின் மூலம் பிறந்த குழந்தைகள் சமூகத்தில் எப்படி தலை காட்டும்? திரும்ப ஒரு தடவை எப்படி முடிக்கிறது? இன்னொருத்தனோட படுக்கையை பகிர்ந்து கொண்டு ஒரு ஆணோ பெண்ணோ திரும்ப அதே மனைவியோடு கணவனோடு அந்த செயலில் எப்படி ஈடுபடுவது? அதனால்தான் இந்த மண்ணுக்கு மேலால் இருப்பதற்கு அருகதை கிடையாது. உன்னை பார்க்கிற நேரம் எல்லாம் உன்னை பெற்றவர்களுக்கு சங்கடம், உனக்கு பிறந்தவர்களுக்கு சங்கடம். இந்த மண்ணை விட்டு நீ இல்லாமல் போ என்று இஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக அது சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறது. இட்டுக்கட்டி என்றால் இது லேசான விஷயமா? எத்தனை குடும்பத்தை சீரழிக்கும். அபாண்டமாக ஒரு பெண்ணை ஜினாவை கொண்டு இட்டு கட்டுவதுதான் இந்த கதுப்பு என்பதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அவனுடைய கணவனுக்கு எவ்வளவு சங்கடமாகும். தான் செய்யாத ஒரு பாவத்தை, ஒரு அப்பாவி பெண்மணியை இந்த மாதிரி அவதூறு சொல்பவன் இந்த உலகத்திலே தண்டிக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை இது நியாயமா இல்லையா? அந்த தண்டனைக்குள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களுடைய பாரதூரமும் வருத்தம் வளரும். களவு, கொலை, அதே நேரம் போதை, பாவனை, இதுவெல்லாம் இஸ்லாத்திலே ஹத்து விதியாக்கப்பட்ட தண்டனைகள். ரித்தத், மதம் மாறுதல், அல்பகி, அலிச்சாட்டியம் புரிகிறது, அநியாயமாக கொள்ளையடிக்கிறது, அநியாயமாக மக்களுக்கு அநியாயம் செய்கிறது, கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி ஒரு சாம்ராஜ்யத்துக்கு, ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சிகளை உருவாக்குவது என்றால் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூக விரோத செயல்களை இஸ்லாம் பட்டியல் போட்டிருக்கிறது. இந்த மாதிரி பாவங்கள் நடந்தால் இந்த தண்டனைகள் கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் வாழுகின்ற நாட்டிலே அதை யாரும் செய்யவும் கூடாது, செய்ய துணியவும் கூடாது. இன்னும் ஒரு பக்கத்திலே அந்த பாவத்திற்குள்ள சரியான தண்டனையை எடுக்க முடியாத நாட்டிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் விபச்சாரம் நடந்தது. ஒரு பெண்மணி வருகிறாள், யா ரசூலல்லாஹ், என்னை துப்புரவு செய்யுங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இல்ல, நீ அப்படி செய்திருக்க மாட்டாய். 4 கதவை வந்து சுத்தி சுத்தி சொன்னார்கள், இப்பொழுது நீ கர்ப்பிணியாக இருக்கிறாயா? ஆம் யா ரசூலல்லாஹ், கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது தண்டனை நிறைவேற்ற முடியாது. குழந்தை பிறந்ததும் வா. அந்த பெண் போகிறாள், குழந்தை பிறந்ததும் வருகிறாள். குழந்தை பிறந்தால் உன்னை கண்டித்தால் இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது யார்? பால் கொடுத்து அந்த பால் குடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் வா. 2 வருடத்திற்கு பின்னால் குழந்தையுடைய கையிலே ரொட்டி துண்டை கொடுத்து கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்குள்ள பாரம் மறந்துருச்சு, ரொட்டி தின்ற லெவலுக்கு வந்துருச்சு, எனவே இப்ப எனக்கு அந்த தண்டனையை தாருங்கள் நாயகமே. அல்லாஹ்வை சந்திக்க முன்னால் என்ன துப்புரவுபடுத்துறீங்க யா ரசூலல்லாஹ். எவ்வளவு ஒரு வேகம், எவ்வளவு ஒரு பயம்! செய்த பாவத்திற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும். அடிக்கப்படுகிறாள். கடைசியில காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா ஒரு பாறாங் கல்லை தூக்கி அவருடைய மண்டையிலே போட, அப்படியே தலை வெடிச்சு 2ஆ வெடிச்சு ரத்தம் அவர்களுடைய உடுப்பை ஆடையை தொடுகிறது. என்ன அசுத்தமான ரத்தம் என்ற அமைப்பிலே அவர்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது இந்த பேச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிலே பட்டது. காலித் இப்னு வலீதே, என்ன வார்த்தை பேசினீர்? அந்த பெண் செய்த தௌபா இந்த முழு மதீனா வாசிகளுக்கும் பிரித்து கொடுத்தாலும் அத்தனை பேருடைய பாவத்தையும் மன்னிக்கின்ற சக்தி உள்ளது. சுப்ஹானல்லாஹ். செய்த பாவத்திற்கு தண்டனை இருக்கின்ற நாட்டிலேயும் இல்லை என்றால் அந்த பாவத்தை நாம் எவ்வளவு தூரம் பயப்பட வேண்டும்? கண்ணியமானவர், தண்டனை கொடுப்பது ஒரு பக்கம் வையுங்கள், அந்த தண்டனைக்கு நான் ஆளாக கூடாது என்ற விடயத்தில் தான் ஒவ்வொருத்தரும் கருத்தினை காட்ட வேண்டும். காரணம்,
கியாமத்தில் இருக்கின்ற தண்டனை ரொம்ப பயங்கரமான. அந்த வகையிலே சமூக சீர்கேடு என்று வருகின்ற பொழுது சில பாவங்கள் இருக்கிறது. அவர்களோடு போயிடும். அடுத்தவருக்கு அதுல பிரச்சனை இருக்காது. சில பாவங்கள் இருக்குது, அவருக்கு மாத்திரமல்ல அந்த ஊருக்கே பெரிய தலையிடியாக இருக்கு. அந்த ஊருக்கே அது பெரிய ஒரு தலையிடியாக இருக்கு. அதுல முதன்மை இடத்தை வகிக்கக்கூடியதுதான் இந்த போதை பாவனைக்கு ரொம்ப பயங்கரமான. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்களா, போதை பாவனையோ இருப்பவருக்கு வலா துஸல்லிமு அலா ஷரபத்திஹா, சாராயம் குடிப்பவர், அது சாராயம் என்றால் அது எதை வைத்துக் கொண்டாலும் அதோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே, அந்த பேர் பட்டியலை நான் சொல்ல விரும்பவில்லை, அது விளம்பரமாக மாறிவிடுமோ என்ற பயத்தின் காரணத்தினால் எதுவாக இருந்தாலும் போதையை ஏற்படுத்தக்கூடியதை அதை பாவனை செய்பவனை பார்த்தால் சலாம் சொல்லுவது ஹராம். இதை விட ஒரு கேவலம் உலகத்தில் இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், சாராயம் குடிப்பவர்கள் தௌபா செய்யாமல் அதே மரண படுக்கையிலே நோயிலே பீடிக்கப்பட்டால் அவர்களை போய் நலன் விசாரிக்கிறதும் ஹராம். கண்ணியமான கனவான்களை, அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், ஒரு வைஃபான ஹதீஸ் அல் கபாரிலே கொண்டு வராங்க. அப்படியானவங்க மௌத்தா போனாலும் அந்த ஜனாசாவிலே பங்கெடுப்பதும் ஹராம். இதை விட ஒரு கேவலம் உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து சலாம் சொல்லுவது தடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் சொல்லுகிறார். என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவையும் அதை பரிமாறம் செய்யக்கூடியவர்கள் சுமார் அதோடு சம்பந்தப்பட்ட 10 விடயங்களை அல்லாஹ் சபித்திருக்கிறார். அல்லாஹ் சபித்ததை பார்த்து எங்களுக்கு என்ன அருகலை இருக்கிறதே, உன்மீது சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும் என்று பதுவா இழைக்கப்பட்டவனை பார்த்து துவா செய்வதற்குள்ள அதிகாரம் யார் கொடுத்தது? அல்லாஹ்வை அவனை சபிச்சு அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாசமா போக என்று சபித்தவனை பார்த்து எங்கனம் நாம் துவா செய்வது? சாராயத்தை ஒரு மனிதன் வாங்குகிறான் என்றால் அவன் ஒரு தடவை சபிக்கப்படுகிறான். வாங்கினவனே அதை குடிக்கிறான் என்றால் அவன் 2 தடவை சபிக்கப்படுகிறான். தானும் குடித்து அடுத்தவனையும் அதற்கு பழக்குகிறான் என்றால் அவன் 3 தடவை சபிக்கப்படுகிறான். இப்படி சபிக்கப்பட்டவர்களுக்கு சலாம் சொல்லுகின்ற உரிமை அதிகாரம் யார் கொடுத்தது? கண்ணியமான கனவான்களை, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் சமூக விரோத செயல்கள். இதனுடைய பாரதூரங்கள் ஒரு முஸ்லிம், ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் சரியாக உணர்ந்து கொண்டான் என்றால், ஜீவானு ஷாஃபி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஜினாவை பற்றி ஒரு இடத்துல எழுதுகின்ற நேரம், இன்ன ஜினா தைனுன் ஃபஇன் அக்ரஸ்தஹு கனல் வஃபா மின் அஹ்லி பைதிக ஸாலமி. ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. ஜினா என்றால் ஒரு மனிதன் ஜினா செய்தால் அவனை பொறுத்தவரைக்கும் அவன் ஒரு கடனை கொடுத்தவனை போல ஆகிறார். ஒரு கடனை கொடுத்தவனும் கடனுக்குரிய நியதி என்ன தெரியுமா? திரும்பி வரன். இந்த உலகத்தில் கொடுக்காவிட்டாலும் மௌத்துக்கு பின்னால் கொடுக்காமல் அவனால் சொர்க்கம் போக முடியாது. இது அல்லாஹ்வுடைய நியதி. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு முன்னால மக்களுக்கு சொன்னதை, உங்களிடத்திலிருந்து நான் பணத்தை கடனாகவோ இரவலாகவோ எடுத்து தராமல் இருந்து மறந்து விட்டால் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மௌத்துக்கு முன்னால் கடைசியாக இந்த உம்மத்தை பார்த்து சொன்னது. கடனாளியாக மரணிப்பது ரொம்ப பாடுகிறோம். கண்ணியமானவர்களே, கடன் என்றால் நியதி திரும்ப வர வேண்டும். ஜினா செய்தால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கடன் கொடுத்தவனை போல. அது எப்படி திரும்பி வரும் தெரியுமா? அவனுடைய வீட்டு பெண்கள் மூலமாக அல்லாஹ் அதை திருப்பி கொடுப்பான். நவுதுபில்லாஹ். இது ரொம்ப பயங்கரமான. அதுக்கென்று சொல்லி ஜினா செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். இதே குழப்பா வைத்திருந்தவர்கள், ஒரு வாலிபர் வருகிறார், யார ரசூலல்லாஹ் உங்களோட கொஞ்சம் பேசணும், நெருக்கமா உட்கார்றாரு, சஹாபாக்கள் சூழ் இருக்கிறான். திடீரென்று ஒரு குண்டை போடுற மாதிரி, நான் விபச்சாரம் செய்ய விரும்பக்கூடியவன், அதற்கு எனக்கு பிரத்யேகமாக நீங்கள் அனுமதி தரவே. வாழ்ந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தானி யா ரசூலல்லாஹ் அதுரிப உனக்காகிறது, கழுத்தை துண்டிக்கிறேன், என்னை விடுங்கள் நாயகமே. ஆத்திரம் வேண்டாம், அவசரம் வேண்டாம், அமைதி கொள்ளுங்கள், அமைதியாக இருங்கள். வாலிபரை முன்னால கூப்பிட்டு கையில நெஞ்சில கைய வச்சு என்ன கேட்டா? உனக்கு உம்மா இருக்கிறான்னு கேட்ட. ஆமென்றார். அந்த உம்மாவோடு யாராவது விபச்சாரம் செய்யறத நீ விரும்புவாயான்னு கேட்ட. அரசுல பைத்தியம், நான் விரும்பவே மாட்டேன். உனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்களா? அவங்களோடு யாராவது விபச்சாரம் விரும்ப மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? விபச்சாரம் செய்வதாக இருந்தால் ஒரு பெண் சம்பந்தப்பட வேண்டும். ஒரு பெண் சம்பந்தப்பட்டால் அவள் யாருக்கோ மகளாக,
யாருக்கோ மனைவியாக, யாரோடோ பிறந்த சகோதரியாகத்தானே இருப்பார்கள். அந்த ஆண்கள் அதை விரும்பாத ஒன்றை நீ செய்கிறது, அது மாதிரி தானே அவர்களும் விரும்ப மாட்டார்கள் என்றால் உன்னுடைய மறைபொருள் என்ன தெரியுமா? நீ விரும்பாதது உன் வீட்டுக்குள்ளே நடக்கும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மா அசாபக்கும் முசீபத்தின் பவிமா கசபத் ஐதீக்கும். உங்களுக்கு என்னமா சோதனை வந்தா அது நீங்க தேடிக்கொண்ட பாவங்கள் என்ற இந்த அல் குர்ஆன் வசனத்திற்கு தஃசீர் இப்னு கஸீர் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை கொண்டு வாராம். ஒருத்தர் வருகிறார், அல் அலா இப்னு பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து அபுல் பிலால் என்று சொல்லக்கூடியவர் வந்து கேட்கிறாரு, ரஹப பஸரி வ அனபு சபத்திலே 7 வயசாக இருக்கிற நேரம் 2 கண்ணும் பொட்டையாவிச்சு. ஆனா குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு முசீபத்து வந்தா நீங்க செஞ்ச பாவம், 7 வயசுல நான் என்ன பாவத்தை செய்வேன்? எந்த கண் போற அளவுக்கு ஒரு பாவத்தையும் நான் செய்ய முடியாது. என் கண் போயிருச்சு. எந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இந்த குர்ஆன் வசனத்திற்கும் நீண்ட நாள் எனக்கு தெளிவில்லாமல் தடுமாறுகிறேன். ஒரு சரியான தெளிவை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்ட நேரத்துல கேட்ட கேள்வி எவ்வளவு முறையான கேள்வி. முசீபத்து வந்தா நீங்க செஞ்ச பாவம் தாக்கா, ஆனா ஏந்த கண் கொட்டையாவுற நேரம் எனக்கு வருடம் 7 வயசுல என்ன பாவத்தை கண் போற அளவுக்கு செய்வேன்? இந்த வாழ்க்கை பொய்யா அல்லது குர்ஆனுடைய வசனம் பொய்யா எனக்கு புரியவில்லை. ஒரு வரட்டு புன்னகையை புரிந்துவிட்டு அலா இப்னு பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சபிதுனூபி வாலிதைக்க, ஒரு உம்மா வாப்போம் செஞ்சது ஒண்ணு பிடிச்சிக்குது. நாங்க செய்த பாவம் இருக்குது, இந்த சமூக விரோத செயல்கள் இருக்குது, மக்கள் சாபமிடுகிறது, இவன் நாசமா போகணும் என்று 4 பேருக்கு முன்னால ஒரு பதுவாவை கேட்டா குடும்பமே நாசமா போவது என்ற சந்தேகம் கிடையாது. உம்மா வாப்ப செய்வது புள்ளைய பிடிக்கும். அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான சகோதரர்களே, உலக பிரசித்தி பெற்ற ஒரு அழகி 2012ஆம் ஆண்டு ஒரு ஆச்சரியமான ஒரு செவிகள் கூசுகின்ற ஒரு நியூஸ் வருகிறது. தன்னுடைய முதல் குழந்தை பிரசவத்தை அவன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுகிறார். முழு உலகமும் பார்க்கிறது, முழு உலகமும் பார்க்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, பிறந்த புள்ளைய கண்ணுக்கு உருடாக்கி பிறக்கிற புள்ள முழு உலகமும் பார்த்த காட்சி, தன்னை பெற்ற அப்படியான ஒரு கேவலமான தாயை பார்க்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார். பெற்றோர்கள் செய்த பாவம் சில நேரம் பிள்ளைகளை பிடிக்கும். இது என்னத்துக்கு? இது அநியாயமான தண்டனை அல்ல. எப்படியாவது பாவத்தை விட்டும் மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, எனவே இந்த மாதிரியான பாவங்களுக்கு அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாம் தௌபா செய்ய வேண்டும். எதனாலும் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்க முடியாது. சென்ற வெள்ளிக்கிழமை ஒரு 25 வயது நிரம்பிய ஒரு அழகான வாலிபரை கொண்டு போய் கபருக்குள்ளே போட்டுவிட்டு வந்தோமே, அந்த வாலிபருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டும். இன்று இருந்திருந்தால் திருமணம் முடித்த ஒரு புதிய மாப்பிள மாதிரி இருந்திருப்பார். ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மௌத்துக்கு வயசு கிடையாது. இன்றெல்லாம் ஒரு இரவு தூங்கி காலையில எழும்புறதாக இருந்தால் அது பெரிய ஆச்சரியம். திடீரென்று இடதுகை வருத்தம், இரவிலே வருத்தம், கொண்டு போன ஹார்ட் அட்டாக், காதுகால் நாளாந்தம் காதுகளிலே கேட்கின்ற செய்தி. இந்த தைரியத்தோடு இந்த பாவத்தை இன்னும் தௌபா செய்யாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், மதுவோடு பழக்கப்பட்டவர்கள், ஒரு கவலையான செய்தி. அதிகமானவர்கள் அந்த மதுவை கொண்டு வந்து பாடசாலை பிள்ளைகள் என்று வித்தியாசம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் பழக்கி அதை அப்படி ஒரு பிசினஸ் ஆக செய்கின்ற ஒரு கேவலமான நிலை. இன்னும் சொல்ல போனால் ஊர்களிலே, நான் இந்த ஊருடைய பேரு நான் பப்ளிக்கா சொல்ல மாட்டேன், என்னது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. எவனோ கல்யாணம் முடித்திருந்த ஒரு தாய கல்யாணம் முடிக்காத ஒரு வாலிபன் இழுத்துக் கொண்டு வருகிறான் என்றால் இது எவ்வளவு கேவலமான செய்தி. எவ்வளவு காலத்திற்குத்தான் இதற்கான அனுமதியை நாம் கொடுப்போம்? எவ்வளவு காலத்திற்குத்தான் இந்த சமூக விரோத செயல்களை பார்த்து நாங்கள் ஒரு ஆண்கள் என்ற அந்த நிலையை மறந்து வாயை கொத்தி கைகட்டி கண்ணை கொத்தி நாம் பார்த்துக் கொண்டிருப்போம்? கண்ணியமானவர்களே, எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது? இந்த ஊர்ல வளரப்போகின்ற எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது? தவறு என்று வருகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டும். எனவே இஸ்லாம் சொன்ன அந்த தண்டனைகளை இதை எங்களால நிறைவேற்ற முடியாது. அது நாட்டுக்கு நாம் இழைக்கின்ற ஒரு மோசமான ஒரு தடையாக அது இருக்கிறது என்ற காரணத்தினால எங்களுக்கு ஒன்று செய்யலாம். ஷூரா அதை முடிவெடுத்திருக்கிறது. அதை உத்தியோகபூர்வமாக இந்த மின்பர் மேடையிலிருந்து இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் அதை அறிவிக்கிறேன். கண்ணியமானவர்களே, தைரியமான வாலிபர்கள் முன்னால் வர வேண்டும். 17 பேர் இருந்து முழு ஊரையும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பில்லை என்றால் எதிர்காலத்திலே எங்களுடைய ஊரிலே வாழுகின்ற குழந்தைகளுடைய நிலை கேள்விக்குறியாகும். மாத்திரமல்ல, எங்களுடைய பெண்களுடைய வயிற்றிலே அந்நியர்கள் கூட குழந்தைகளை உருவாக்குகின்ற கேவலமான ஒரு நிலை இந்த உலகத்தில் உருவாகாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால்
நாம் சில முடிவுகளை சதாலடியாக எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்திருக்கிறோம். அதில் ஒன்று, இந்த சமூக விரோத செயல்கள். அதை எதை வைத்துக் கொண்டால், அது சாராயம், அது கஞ்சா, அது வேற பாவங்கள், இந்த சமூக விரோத குற்ற செயல்கள், ஜினா, விபச்சாரம், இது போன்ற பாவ செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பள்ளிவாசலின் ஊடாக வழங்கப்படுகின்ற நற்சான்றிதழ் கடிதங்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. அது அவர் வெளிநாட்டுக்கு போவதாகட்டும், அல்லது திருமணம் முடிப்பதாகட்டும், பொய் சாட்சி சொல்லுவது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம். அது இன்றிலிருந்து அது நிறுத்தப்படுகிறது. அந்த பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் அது ப்ரூஃப் ஆனால் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ரகசிய கண்காணிப்பாளர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். அது யாரு என்று யாருக்கும் தெரியாது. அவர்கள் அதை சரியான முறையிலே உறுதி செய்தால், அல்லது காவல்துறையினர்களின் மூலமாக அவர்கள் கைது செய்யப்படுவதன் மூலமாகவோ, அல்லது அவர்கள் பள்ளிவாசலுக்கு அனுப்புகின்ற அந்த ரிப்போர்ட்டுகளின் மூலமாகவோ இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால், முதலாவது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கடித விநியோகம் அது முற்றாக தடுக்கப்படும். இரண்டாவது, ரமதானுடைய கொடுப்பனவுகள், அது ஃபித்ராவாகட்டும், அது ஜகாத் ஆகட்டும், அது குர்பானுடைய அந்த மாமிசங்களாகட்டும், இன்னொரு பல கொடுப்பனவுகள் எதுவாக இருந்தாலும் அவருக்கு நாம் எதையுமே கொடுக்க மாட்டோம். இரண்டாவது, அவர் ஜகாத்து கொடுக்க தகுதியான ஒருவராக இருந்தால் அவரிடம் இருந்து ஜகாத்தையும் பெற மாட்டோம். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இது தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுக்கு பின்னால் அதை முறையாக அது வாசிக்கப்பட இருக்கிறது. எல்லோரும் இருக்க வேண்டும், எல்லோரும் காது தாழ்த்தி கேட்க வேண்டும். இந்த விடயங்களை கேட்பதோடு கடைசியாக இந்த மாதிரியான பாவ செயல்களுக்கு உதவி செய்பவர்கள் இருக்கும் வரைக்கும் பாவிகளை கட்டுப்படுத்த முடியாது. அதிகமான ஊர்களில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவன் ஒரு தவறு செய்கிறான், அவனுக்கு ஒரு தண்டனை என்று காவல்துறையினர்கள் அவர்களை கைது செய்தாலும் கூட இவரு சாரத்தை கட்டி கொண்டு போயிடுவார் வக்காலத்து வாங்க. இவர் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களுடைய தலையை தடாவி இவர் உதவி செய்வார். அவருக்கு ஒரு தண்டனை விதிக்கப்பட்டால் இவர் அதை கட்டி நீ வேண்டியதை செய், நான் பார்க்கிறேன் என்ற மாதிரி தன்னுடைய செயல்பாட்டிலே இருப்பாரு. இவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வலா தர்கரு இலல்லதீன வலமு, நீங்கள் அநியாயம் செய்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்களின் பக்கம் நீங்கள் சாய வேண்டாம். தமஸ்தக்கு முன்னால் நீங்களும் அந்த நரகத்தின் எரிகொள்ளிகளாக விடுவீர்கள். இந்த வலா தர்கனு இலல்லதீன என்ற வசனத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை நேசிக்க வேண்டாம், அவர்களோடு நளினமான முறையில் சொத்தாக பேச வேண்டாம், அவர்களுக்கு செலவழிக்க வேண்டாம், அவர்களுக்கு ஆகாரம் அளிக்க வேண்டாம், அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டாம், அவர்களை ஒதுக்க வேண்டும். கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட வீட்டிலே ஏதாவது விசேஷங்கள், திருமணமோ அல்லது ஹயாத்து மௌத்து என்று வந்தாலும் கூட சில நேரம் அவர்களுக்கு பள்ளிவாசல் உள்ள உலமாக்கள் அந்த வீட்டுக்கு அனுப்பப்படவும் மாட்டார். இது இந்த தண்டனை அமுலாக வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை கிடையாது. இதிலிருந்து எல்லோரும் தப்பி பிழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் ஆசையாகவும் இருக்கிறது. இவ்வளவு நேரம் சொன்ன தண்டனைகள் உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. மௌத்துக்கு பின்னால் உள்ள தண்டனைகளை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ரொம்ப பயங்கரம். உலகத்திலே சாராயம் குடிச்சு தௌபாவுக்கு முன்னால மௌத்தா போனா நரகவாசிகளுக்கே நாட்டமான அந்த விபச்சாரிகளுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து வெளியேறுகின்ற ஒரு வகையான திரவத்தை அவர்கள் நரகத்திலே குடிக்க வேண்டி வரும் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்திலிருந்து வெந்து வேதனை செய்யப்பட்ட அந்த ரத்தமும் சலமும் வடிந்து ஓடுகின்ற அந்த முகுலி ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த சீலையும் சலத்தையும் ரத்தத்தையும் அவர்கள் குடிப்பாட்டப்படுவார்கள் என்ற கருத்தை கூட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சமூக விரோத செயல்கள் இருக்கிறதே, முற்று முழுதாக தவிர்க்கப்பட வேண்டும், அது நிறுத்தப்பட வேண்டும். எனவே இந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபட்டுக் கொள்ளாமல் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ தௌபா செய்தால் மாஷா அல்லாஹ் நூறுன் அலா நூர், அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும், எல்லோரும் தௌபா செய்ய வேண்டும். பொதுவாக சில பேர் இருப்பார்கள், முழு ஊரும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவர் இதோடு சம்பந்தப்பட்டவர் தான் என்று. அவர்கள் கலந்து பேசுங்கள், குடும்பத்தோடு பேசுங்கள், நண்பர்களோடு பேசுங்கள், நீதிப்பகுதியை நாடுங்கள், எல்லாவற்றையும் விட்டு விடுவதாக சொல்லி உத்தரவாதம் கொடுத்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ
இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாவ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்துணை பேருடைய கபர்களையும் சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயாக. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உயர்த்திய உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்கள் குழந்தைகளின் எதிர்காலங்களை நீ ஒளிமயமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கல்வி ஞானத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களோட பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. எங்களோட ஊருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரில் இருக்கின்ற மதரசாக்கள் பாடசாலைகள் அனைத்தையும் அழகான முறையிலே நடாத்திக் கொள்ளக்கூடிய எல்லா வகையான அனுசரணைகளையும் பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்கள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் அவதிப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அந்த இடத்திலே உன்னுடைய உதவியை கொடுத்தருள்வாயாக. விசேடமாக பலஸ்தீனிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு உதவிக்கரத்தை நீக்கி வைப்பாயாக. யகூதி நசராணிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயாக. எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. சிங்கமான பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் தௌபாவுக்கு முன்னால் வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. உள்ளால் உள்ளபடி உறுதியாக தௌபா செய்து ஒரு உண்மையான முத்தகையாக முக்மீனாக முஸ்லீமாக எங்கள் எல்லோரையும் மௌத்துக்கு முன்னால் நீ ஆக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை முழிந்த நாவோடும் சிரித்த முகத்தோடும் சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு ரசித்த கண்களோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி